ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கறதில்ல. பைசா வாங்கிக்கிட்டு எந்த டிப்ஸும் ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு நம்ம எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் இந்த மாரி இந்த வீக்லி அண்ட் இதுக்கெல்லாம் மந்த்லிக்காக ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட ஆனுவலியும் சேர்த்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னாக்க, ஸ்ரீ அ ராயலசிம்மா ஹை ஸ்ட்ரென்த் ஹைப்போ லிமிடெட். ஹைப்போ லிமிடெட். இவங்க டிஜிவி குரூப்போட கம்பெனி, கெமிக்கல் கம்பெனி நெறைய ப்ராடக்ட் வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இவன் ரூ. 591 இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருக்கிறான். இந்த 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 வருஷத்துக்கு இந்த வருஷங்கிறது சென்ஸ் போன இதுல ஹை 815 வச்சுட்டு, லோ 375ஓட திரும்பி இருக்கிறான். இப்ப ஸ்டாக் பிஇ 7.39 இருக்கு. புக் வேல்யூ 479. டிவிடெண்ட் ரூ. 4 குடுத்திருக்கிறான். ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. இப்ப இவனோட பிரைஸ் டூ புக் 122. இது இண்டஸ்ட்ரி பிஇ 34. கிரகம் நம்பர் 929. ஸோ இப்ப இதுவரைக்கும் ஏறணும். இதுக்கப்புறம் உடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவ கணக்கு வச்சுக்கணும். ஸோ இப்ப கிரகம் நம்பர் பிரைஸ் சேர்த்து பார்த்தோம்னாக்க 0.64. இதுல பெர்சன்டேஜ் வரக்கூடாது. 0.64 பெர்சன்டேஜ் வேற யூனிட் எனக்கு வேற தெரியலாம நம்ம இது 2ம் நம்ம ஃபார்முலா. அதனால யூனிட் வராம இந்த மாரிலாம் இல்லாம பெர்சன்டேஜ் நான் போட்டிருப்பேன். இன்ட்ரின்சிக் வேல்யூ டூ பிரைஸ் 0.28 இருக்கு. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ போடும்போது கொஞ்சம் லாங்கர் பீரியடுக்கு எடுத்துக்கணும். நம்ம கிரகம் நம்பர் ஒரு மீடியம் டெர்ம் பிளேயருக்கு எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரி பிஇ இதெல்லாம் அந்த கரண்ட்டா எவ்வளோ ஓடுதோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த ஸ்டாக் தான் இது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் பார்த்தோம்னா இன்கிரிமெண்ட்டா தான் இருக்கு ப்ராஃபிட்டு. டோட்டல் சேல்ஸ் ஓரளவுக்கு 2020க்கு பிறகு 2020ல மாத்திரம் தான் ஒரு சின்ன செட்பேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்படி இன்கிரீஸ் ஆகும்போது இவனோடது பார்த்தோம்னா 1650 இருக்கு இப்ப மார்ச் மாசத்தோடைய சேல்ஸு. டிடிஎம் 1222 இருக்கு. குவார்ட்டர்லி சேல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவன் 2 இது வந்திருக்கா, 2 இதுலயும் சேர்த்து கிட்டத்தட்ட 480 கொணந்துட்டான். 400 ஆமா 480 கொண்டு வந்துட்டான். அப்ப இவனோட மார்ச் மாசம் இவன் எப்போதுமே பார்த்தோம்னாக்க, ஜூன், செப்டம்பர் கம்மியா இருக்கு. டிசம்பர், மார்ச் எல்லாம் கூடுது. அப்ப டிசம்பர் மாசம், மார்ச் மாசம்லாம் ஜூன காட்டிலும் கிட்டத்தட்ட டபுள் ஆக்கிப்புட்றாய்ங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல லீட் எடுத்து கொண்டு போறான். டபுள்னு இல்ல, நல்ல லீட் எடுத்து கொண்டு போறான். அப்ப இவன் இப்ப 480 இருக்கான்னாக்கா, அதுக்கடுத்து 3வதுல 600 வந்தான்னா, 4வதுல 450, 500 எடுத்து மேல தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவன் ஆப்பரேட்டிங் மார்ஜின் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 11% வச்சிருக்கிறான். டீசென்ட்டான பெர்சன்டேஜ் தான். 18, 20க்கு மேல போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 11 மெயினாச்சு பண்ணி கொணர்ந்திருக்கிறான். இது ஆஃப்டர் கொரோனா. அதனால எக்ஸ்போர்ட் எல்லாம் இப்ப தான் சீரமைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோமே! அது மாரி இருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. ரூ. 154,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் எங்கேயுமே தொய்வு ஆகல. இரு இந்த 20 2019ல தொய்வானது தான். 2019ல தொய்வானதுக்கு பிறகு எல்லாமே நல்லா இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபர்தரா இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது. டிடிஎம் ரொம்ப கம்மியா இருக்கு. அவனோட பெர்ஃபார்மன்ஸஸ காட்டிலும் டிடிஎம் கம்மியா இருக்கு. அப்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கணும். இபிஎஸ் ரூ. 89.90 இருக்கு. இதுவும் இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்ப கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கிறான். கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க, நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா 12 இருக்கு. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கிடைக்கும்போது 134 இருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில தான் மைனஸ்ல போயிருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணியிருக்கிறான்? அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணியிருக்கிறான்? கடன் அடைச்சிருக்கிறான் ரூ. 10,00,00,000. அப்புறம் டிவிடெண்ட் குடுத்திருக்கிறான் ரூ. 6,00,00,000. இன்ட்ரெஸ்ட் ரூ. 4,00,00,000 பே பண்ணியிருக்கிறான். ஸோ, இப்ப அது பாட்டு போய்க்கிட்டே இருக்கு. ரிசர்வ்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, ஜெனரல் ரிசர்வ் ரூ. 805,00,00,000 இருக்கு. ஜெனரல் ரிசர்வ் ரூ. 805,00,00,000 அவனுக்கு இருக்கு. அப்ப இவனோட பேலன்ஸ் ஷீட்ட பார்ப்போம்.
பேலன்ஸ் ஷீட்ட பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ஸில பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது நம்ம பேலன்ஸ் ஷீட்ஸில பெரும் பொ 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 பொதுவா நம்ம பார்க்கக்கூடியது நான் கரண்ட் அசெட் வெர்சஸ் நான் கரண்ட் லைபிலிட்டி தான் பார்ப்போம். கிட்டத்தட்ட 2.5%க்கு தான் உனக்கு கவரே ஆயிருக்கு லோன். அது நான் கரண்ட் அசெட்டும், நான் கரண்ட் லைபிலிட்டீஸும். 343 இருக்க அசெட்டு 10%னா 34. அப்ப 5%னா 17. 17க்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 5% கீழ இருக்கு. அப்ப 2லேருந்து 3க்குள்ள ஏதோ ஒரு ஃபிகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நல்ல கம்பெனியா இருக்கான். கேஷ் ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெட் சேஞ்சஸ் வந்து நெட் சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. அ ஒ இது இவங்க வந்து வொர்க்கிங் கேப்பிட்டல் அண்ட் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அத மைனஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. 136 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ, அப்ப இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காவே இருக்கிறான். இவனுடைய டிக்கெட் ஆப்பருடைய ஸ்கோர பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் குட்டா இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு, குரோத் ஆவரேஜா இருக்கு, வேல்யூவேஷன் ஆவரேஜா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸஸ் லோவா இருக்கு. இப்ப இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னாக்க, எஃப்ஐஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பெரிய வெயிட்டேஜ் குடுக்காட்டியும் 0.65 வெயிட்டேஜ் குடுத்துருக்கிறான். இது வந்து இந்த வருஷம் மார்ச் மாசத்திலிருந்து ஒரு 2, 2 பாயிண்ட்டா 0.02, 0.02 ரேஞ்சுல அப்படியே ஏத்திக்கிட்டே வந்திருக்கிறான். இவனோட இது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஸ்மால் கேப்பு, ஹை ரிஸ்க்ல இருக்கக்கூடிய கம்பெனி தான். பீட்டா ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இவனோட பீட்டா ஸ்கோர் இங்க நமக்கு கிடைக்கல. பீட்டா ஸ்கோர் கிடைச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்க கிடைக்கும். பீட்டா ஸ்கோர் இங்க கிடைக்கும். இங்கேயும் கிடைக்கலையே! பீட்டா ஸ்கோர் இங்கேயும் கிடைக்கல. சரி, எங்கேயாவது கிடைக்கும் நமக்கு. பீட்டா ஸ்கோர் எங்கேயாவது கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த கம்பெனி இப்ப வந்து பை ஜோன்குள்ள தான் இருக்கான். மூமென்டம் வந்து இவனோடதுல இங்க பார்க்கணும். இப்படிப்பட்ட இந்த கம்பெனி பை ஜோன்ல தான் இருக்கான். மொமெண்டம் இப்ப தான் பிக் ஆகிட்டு இருக்கு. அந்த பிக் வந்து சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா சூப்பரா இருக்கும். இல்ல நடுவுலயே நாங்க இறக்கி விடுவோம் அப்படின்னு சொன்னான்னா, அது இறங்கிட்டு தான் ஏறும். ஸோ, இப்ப செக்லிஸ்ட்லலாம் பாஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் செக்லிஸ்ட்லலாம் பாஸ் ஆயிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம வந்து நம்மளுடைய ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய ஃபார்முலா வந்து ஆனுவலைஸ்டு ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனுவலைஸ்டு ட்ரெண்டுங்கிறது நம்ம சார்ட்ல பார்க்கும்போது ஏன் டவுன் ட்ரெண்டுன்னு தெரியும். ஆனா நமக்கு வந்து என்னது இப்ப கரண்ட் பிரைஸ் ரூ. 590 இருக்கா, ரூ. 572க்கு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு நம்மளுடைய ஃபார்முலால வருது. ஆனா, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், 572க்கு வந்து இப்ப தான் வந்திருக்கான். ஜனவரி 2ஆம் தேதி 567க்கு வந்துட்டு, இப்ப வந்து 590 வரைக்கும் போயிருக்கிறான். அப்படின்னா இன்னும் ஒரு இறக்கம் இறங்குமாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி இறங்குறதா இருந்தா எவ்வளோ ரூவாய்க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரூ. 539க்கு கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப இன்னும் கொஞ்சம் இறங்குதாங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் அது டவுன் ட்ரெண்ட்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப சப்போஸ் என்ட்ரி எடுத்தா கூட, டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுனால, என்ட்ரி எடுத்தா கூட, நம்ம வந்து 769ஓட ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் வந்து நம்ம இங்க வந்து நம்ம டெக்னிக்கல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, இதில நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. புக் வேல்யூ 479, இன்ட்ரின்சிக் வேல்யூ 2117, கிரகம் நம்பர் 929. இப்ப கிரகம் நம்பர காட்டிலும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கு. அதனால பிரைஸ் வந்து சீப்பா கிடைக்குதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா புக் வேல்யூ காட்டிலும் கொஞ்சம் கூட தான். 1 1/2 மடங்கு கூட இருக்கு. அதனால புக் வேல்யூ காட்டிலும் 1 1/2 மடங்குல அந்த அந்த 1 மடங்குக்கு மேல போயிருக்கு. அதனால புக் வேல்யூ பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் நமக்கு வந்து கூட. ஆனா அக்செப்டபிள் ரீஜியன்ல இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ காட்டிலும் ரொம்ப சீப்பா கிடைக்குது. அதனால நம்ம வந்து இந்த கம்பெனியோட இதில பார்க்குறோம். ஏன் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னாக்க, நான் டன்ஜன் சேனல் தான் ஃபாலோ பண்ணுவேன். டன்ஜன் சேனல்ல பார்த்தீங்கன்னா 50%க்கு கீழ தான் பிரைஸ் இருக்கு. டன்ஜன் சேனலோட 50%ங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து 663 663 கடக்கும்போது தான் இது அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா 663 கடந்த உடனே இங்க பார்த்தீங்களா 0.38 வந்து 674ல இருக்கு. அப்ப நமக்கு இங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன 769. ஸோ, இப்ப இந்த 38 உடைச்சான்னா 0.5, 0.61 வரைக்கும் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 0.61 வரைக்கும் போவானான்னாக்க, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கக்கூடிய இடம் 689.
ஸோ, அப்ப அந்த இடத்த டச் பண்ணிட்டு அவன் பாட்டு கேப்ப ஃபில் பண்ணி விட்டுட்டு, பொசுக்குன்னு இறங்கிட்டான்னா, ஏன்னா எந்த கேண்டிலும் கேப்ப ஃபில் பண்ணல. இந்த இடத்துல. இந்த இது இது இந்த கேண்டில் மாத்திரம் ஃபில் பண்ணியிருக்கு. ஆமா. இந்த கேண்டில் வந்து 658 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனா, இதோட லோ வந்து 88. இது வந்து 89 வரைக்கும் தொடல. ஸோ, அப்ப இதுல இருக்கக்கூடிய எந்த கேண்டிலும் இந்த கேப்ப ஃபில் பண்ணல. அதனால இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு அவன் பாட்டு பொசுக்குன்னு இறங்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, சரியா போயிரும். அதனால இத பார்த்துக்குவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதுல நம்ம வந்து பார்க்குறோம்னாக்க, இன்னைக்கு நெறைய பேர் எல்லாருக்குமே அந்த அந்த பாப்புலர் ஸ்டாக்ல மாத்திரமே நெறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ, பாப்புலர் ஸ்டாக்ல வந்து மெஜாரிட்டி பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹை பிரைஸ்ல இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வாங்க மாட்டாங்க. இப்ப வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாதி 60%க்கு மேல கூட வெளியில வந்திருப்பான். நம்ம வந்து போய் இந்த இடத்துல மாட்டிக்க கூடாது. ஒரு சின்ன ஏத்தணும் ஒரு 2000 பாயிண்ட் ஏத்துற மாரி ஏத்திட்டு ஒரே தடியா அடிக்க வச்சுருவாய்ங்க. அதனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரியான சூழல்ல இது வந்து இதுவும் கொஞ்சம் கீழ இறங்கும். அப்ப கீழ இறங்கும்போது புக் வேல்யூலேருந்து எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். அதெல்லாம் ஆல்ரெடி ஏறி அச்சீவ் பண்ணிட்டான். அப்ப இனிமே அச்சீவ் பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நெறைய அச்சீவ் பண்ணல. அதனால இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி பவர் செக்டார். பவர் செக்டார் எவர்கிரீன் செக்டார் தான். இன்னும் அதுல எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இன்னும் அச்சீவ் ஆகாம இருக்கு. அந்த கம்பெனிஸ் எடுக்கணும். அதனால சீப்பா இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்ம பார்க்கணும். இது என்னைய பொறுத்தவரைக்கும் சீப்பா இருக்குன்னு தோணுது. இவன் வந்து கீழ இறங்கினாலும் இறங்கட்டும். நம்ம மார்ச் மாசத்துக்கு பிறகு. ஏன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகல. மந்த்லி கேண்டல்ல பிரேக் அவுட் ஆகல. அதனால நம்ம ஒண்ணும் பெருசா இப்ப ஒண்ணும் இல்ல. ஆனா விஷ் லிஸ்ட்ல போட்டு ஒரு கண்ணு வச்சுக்குவோம். ஒன்ஸ் இவன் சப்போஸ் இதெல்லாம் பிரேக் அவுட் ஏறுனான்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஃபிபனாசி ரூல்ஸ் பிரகாரம் 1.618 அப்படிங்கிறது 1217 இதுவரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. இப்ப இத வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க, ட்ரெண்ட் பேஸ்ட்ல போட்டிருக்கிறேன். நான் இங்கேருந்து இங்க ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கா, அதனால இத நான் ட்ரெண்ட்ன்னு வச்சிருக்கிறேன். ஸோ, இப்ப இந்த ரிவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக் ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ட்ரெண்டா போட முடியாது. இது ஒரு ஃபேக் ரிவர்ஸா இருக்குன்னா, நம்ம இந்த இடத்துல ட்ரெண்ட் போட முடியாது. அதனால இத ஹைட் பண்ணுவோம். ஹைட் பண்ணிட்டு ஹைட் பண்ணிட்டு, இப்ப வந்து ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்ப்போம். இதுதான் போன வருஷத்துக்கான ரீட்ரேஸ்மென்ட். சரிதானுங்களா? இதுதான் போன வருஷத்துக்கான ஹை. அந்த இடத்துலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்ப்போம். அப்படி ரீட்ரேஸ்மென்ட் போட்டு பார்த்தோம்னா, 1.61ங்கிறது இது 9900. அதுல 1200 கிடைச்சுச்சு. இது 9900. நம்ம இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு எது சீக்கிரமா அடையுமோ, அத மாத்திரம் தான் நம்ம எடுக்கணும். அதனால 9900 தான் சீக்கிரமா அடையுது. அது 1. நம்மளோட கால்குலேஷன் பிரகாரம் என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 769. அந்த 769ங்கிறது இங்க எங்க வருதுன்னு பாருங்க. 0.78 கிட்டக்க 744 வந்துருச்சா? 0.78 கிட்டக்க 0.74 வந்துருச்சா? ஸோ, அப்ப இந்த ரேஞ்ச் தான். இது வந்து இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இத உடைச்சுட்டு இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு வெளியில வந்துர வேண்டியதான். ஈவன் நம்ம அந்த இத கூட எடுக்க முடியாது. 769 கூட நம்ம எடுக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியல. இப்ப இந்த ரேஞ்ச் தான் நம்ம எடுத்துக்கணும். 750 ரேஞ்ச் தான் நம்ம எடுத்துக்கணும். அதிலேயே நான் என்ன பண்ணியிருப்பேன், 769, 694 694 தாண்டலைன்னா டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறத ஃபார்முலாவும் போட்டு வச்சிருப்பேன். ஸோ, அப்ப இந்த 694ங்கிறது பார்த்தீங்களா 0.618 0.618 வந்து தாண்டலைன்னு வச்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ, அப்ப இந்த மாரி இருக்கு. அதனால இந்த ஸ்கோர் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த ஸ்கோர் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த மாரி வந்து எய்தர் நீங்க ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி போட்டாலும் சரி, ரீட்ரேஸ்மென்ட் ஃபிபனாசி போட்டாலும் சரி, இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் தாண்டணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0.5ல தான் இருக்கிறான். 0.5 வந்து 600 அதுவே ரூ. 600 சொச்ச நம்ம அந்த 0.5 இருக்கு. அதுவே ரூ. 600 சொச்ச இருக்கு. இப்ப அவன் பிரைஸ் ரூ. 590ல போயிருக்கிறான். எவ்வளவு ரூவா இந்த தடவ மேல போயிருக்கிறான்? கிட்டத்தட்ட 648 போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கிறான். 648 போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கிறான். அதனால இவன் மேல போப்போறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்ணு வச்சுக்குவோம். இது கொஞ்சம் சீப்பா இருக்கு. இன்னும் சீப்பா கிடைச்சுச்சுன்னா, அங்க வாங்கிக்கலாம்.
அதனால இனிமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஃபேமஸ் அந்த ஃபே அ அந்த என்ன பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை பிரைஸ்ல இருக்கு. அது நீங்க செக் பண்ணிக்கங்க. எதெல்லாம் லோ பிரைஸ்ல இருக்கோ அத நம்ம வாங்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பாப்புலர் ஸ்டாக் கொஞ்சம் சீக்கிரமா ஏறும். அன்பாப்புலர் ஸ்டாக் வந்து அவ்வளோ சீக்கிரமா டக்குன்னு ஏறாது. ஸ்லோவா ஏறும். அதனால இதுலலாம் வந்து அந்த வெயிட்டேஜ் கம்மி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, எஃப்ஐஎஸ் வந்து 1%லாம் போட மாட்டான் பாருங்க. 0.6 அந்த ரேஞ்ச் தான் போட்டிருக்கிறாங்க. வெயிட்டேஜ் கம்மி பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட ஏத்திக்கலாம். அப்படித்தான் நம்ம பண்ணணும். ஆனா, அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும்போது. நன்றி நண்பர்களே!